மீடியா ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேக்கு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது டாப் டே ஒன் ஷாட் ஃபுல்லாக டாப் டேக்கே போட்டுட்ருக்கோம். டாப் ஜேகேங்க ஜேகே ஃபேன்ஸ் கேட்குறது எனக்கு கேட்குது. நெக்ஸ்ட்லேருந்து உங்களுக்காக தான் நான் கொண்டு வர போகிறேன்டா. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ரைனிங் முடிஞ்சுது. இப்போது நெக்ஸ்ட் எங்கே டியூட்டி போட போகிறாங்கன்னா தெரியல. பட் டியூட்டி போட்டுட்டாங்கன்னா எனக்கு இந்த ஜாப்பும் பர்மனெண்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே ஒரு பர்சன் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். ஜங்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்கப்பா, டியூட்டி போட்டுட்டாங்க. ஆனால் இங்கே கிடையாது. இங்கே இல்லையா? ஆமாம், பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தான் போட்டிருக்காங்க, காவேரிப்பட்டியில். என்ன டாக்டர், கிராமத்துலையா? என்னாச்சு ஜங்கு, என்ன பிரச்சனையா? இல்லை, சடனாக கிராமத்துலன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். இதை பாருங்கள் ஜங்கு, கிராமத்தில் தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சாதாரணமாக யோசிச்சிடாதீங்க. இங்கே சிட்டியில் எல்லாம் கிடைக்கும், ஆனால் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தான் நாம் சேவை செய்யணும். உங்கள் டியூட்டியை நல்லபடியாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 months வேணும்னா நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா. ஓகே டாக்டர், அப்போது நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்புறா. இப்போ டேரெக்டாக அவன் கிளம்பி அவனோட புல்லட்டில் ஒரு வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கான். எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு வயல், அழகான குடிசைங்க, சுற்றி மரம், நல்ல காற்று, பொல்யூஷன் இல்லை, எதுவும் டிராஃபிக் இல்லை, எதுவும் இல்லை, அவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குது. அவனுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது. சிட்டியில் இந்நேரம் அங்கே இங்கே டர்ன்னு ஒரே வண்டி சத்தமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்தால் ஏதோ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளினிக் தான் போகிறான். நீங்கள், நான் வெட்டினரி டாக்டர், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் ஜங்குக். ஓ, நீங்கள் தான் அந்த டாக்டரா? ஆமாம். ஒரு நிமிஷம் டாக்டர், கமௌண்டன்ட் ரவி வெளியே போயிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். நீங்கள் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு உங்கள் டியூட்டியை ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வயசான பாட்டி தான், என்னம்மா டாக்டர் தம்பி இன்றைக்காவது வருவாரா? வந்துட்டார் பாட்டி, இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி எப்படியே உள்ளே வராங்க. நீங்கள் தான் டாக்டரா தம்பி? ஆமாம் பாட்டி, மகராஜனா இருப்பா. ஒரு வழியாக எங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு அந்த கடவுளே ஒன்று அனுப்பி வச்சுருக்கான் போல். இல்லைன்னா இங்கே இருக்க ஆடு மாடுங்களுக்கு வைத்தியம் பார்க்க இங்கேருந்து நாங்கள் 15 கிலோமீட்டர் நடக்கணும். நீ வந்ததால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீ நல்லா இருப்படா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஜேகேக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்போது திடீர்னு தம்பி தம்பி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கத்திகிட்ருக்காங்க. என்னாச்சு? இல்லை டாக்டர், ஏதோ ஆட்டுக்குட்டிக்கு ஷாக் அடிச்சிருச்சு போல், அதான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சீக்கிரம் உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றிருப்பான். அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போன நேரத்தில் ஒரு பர்சன் உள்ளே வராங்க. தலையில் ஒரு கேப்பு, கையில் ஒரு தக்காளி கொடியோட டிஷர்ட் போட்டுட்டு, ஆக்சுவலி அது த்ரெட்டில் செஞ்ச கேப் தான், சணலில் செய்வாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேப்பு, அதையும் போட்டுட்டு வரான். நீங்கள் நான் என்னோடய பேர் தயம். அப்புறம் நீங்கள் தான் இங்கே வந்திருக்க டாக்டரா? ஆமாம், நான் தான். வெல்கம் டு அவர் வில்லேஜ் டாக்டர். தேங்க்யூ. அப்புறம் டாக்டர்,
நீங்கள் மிருகங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அது புரியுது. ஆனால் அதே நேரம் அதுவும் ஒரு உயிர் தான், மனுஷங்க மட்டும் இல்லை. நம்ம கூட இருக்க மிருகங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா அதுங்க நம்மளை நல்லா வாழ வைக்கும். உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அதுங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். சரி, இந்தாங்க இதை பிடிங்க. என்னது இது? தக்காளி? நம்ம நிலத்தில் விளைஞ்சது தான். இல்லை பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் பிடிக்காது. ஐயோ, இது உங்களுக்கு கிஃப்டாலாம் இல்லை, உங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு சின்ன வெல்கம் பேக். சரி டாக்டர், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிட்டா. இன்ட்ரெஸ்டிங், நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜேகே அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜேகே அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரே கூட்டமாக இருக்கு. என்னாச்சு என்னன்னு தெரியல. ராமண்ணனோட கண்ணுக்குட்டி காலையிலேருந்து எந்திக்க மாட்டேங்குது, எதுவும் சாப்பிட்லையாம். அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம்ல. டாக்டருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு காசு வேணுமே அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை தம்பி, என்னாச்சுன்னு தெரியல. மாடு காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டேங்குது, எந்திக்கவும் மாட்டேங்குது, அதான்ப்பா. சரி தள்ளுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்த்துட்ருக்கான். அதுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டது எதுவோ செரிக்காமல் இருந்திருக்கும், ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். சரி தம்பி அப்படின்னு சொல்ல, அங்கே திடீர்னு ஒரு பர்சன் வராங்க. ஆக்சுவலி அந்த மாடு ரொம்ப அடம் பிடிச்சிருக்கும். டே கருப்பி, இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நான் இங்கே தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்று பிடிச்சிக்கிறேன், நீ பயப்படாத, வலிக்காது, கொஞ்சோண்டு தான், கொஞ்ச நேரம் தான், நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தயங்காத அந்த கண்ணுக்குட்டி அப்படியே தடவி கொடுக்குறான். அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிடுச்சு. சுஜிக்கவும் இன்ஜெக்ஷன் போட்டு முடிக்கிறான். ராமண்ணா, என்ன யோசிக்கிற? இல்லைடா, அது வைத்தியத்துக்கு காசு கொடுக்கணும்ல, இதுக்கெல்லாம் யோசிக்கிறியா? நான் கொடுத்துக்கிறேன், கிளம்பு. சரிடா, நான் அப்புறமா உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ராமண்ணா, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் முடிஞ்சா கொடு, இல்லையா அதை அப்படியே விட்டுரு. என் அண்ணனுக்கு நான் செய்ய மாட்டேனா? இந்தாங்க டாக்டர் ஃபீஸு. ஐயோ பரவாயில்ல. இல்லை, இது உங்களோட டியூட்டி, அதுக்கு நாங்கள் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் கொடுத்துட்டு தயங்க பாட்டுக்கு போயிடுறான். த நெக்ஸ்ட் டே ஊரே அவ்வளோ அமர்க்கலமாக இருக்குது, எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அப்போது கம்பவுண்டர் ரவி தான் அங்கே வராரு. டாக்டர், எஸ், இன்றைக்கு நம்ம கிளினிக் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான். என்ன? இல்லை டாக்டர், நாளையிலேருந்து திருவிழா ஆரம்பிச்சிடும், அதனால எல்லோரும் அங்கே பிஸி ஆகிடுவாங்க, அதனால ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்தால் மட்டும் நம்ம பார்த்தா போதும், மற்றபடி கிளினிக்கில் பெருசாக வேலையெல்லாம் இருக்காது. நீங்கள் வேறு ஊருக்கு புதுசு, வேணும்னா நீங்கள் அப்படியே ஊரை சுற்றி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஜேகேவும் அப்படியே வயல்வெளியில் நடந்து போயிட்டுருக்கான். அவன் அப்படியே போயிட்டுருக்கும்போது சடனா ஏய் குக்கி அப்படின்னு ஒரு சவுண்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. டே ஜெமுனா, நீயா? நீ என்னடா இங்கே பண்ணுற? டே, அது நான் கேட்கணும், இது என் சொந்த ஊருடா, காலேஜ் படிக்கும்போது பார்த்தது. ஆமாம், ஒரே காலேஜு, நீ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நான் பிஎட் படிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், நீ சொந்த ஊரில் என்னடா பண்ணுற? இங்கே தான், இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். சார் என்ன பண்ணுறீங்க? நான் கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர்டா.
சூப்பரு. ஆ அப்புறம் சரி சரி வா, உனக்கு ஒருத்தனைய அறிமுகப்படுத்தணும். யாருடா? அதான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இருக்கான்னு, அவனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம அப்படியே அவன் எப்படியும் இங்கே தான் இருப்பான், எனக்கு வர பசிக்குது வா நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே அவனை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழா கடையில் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஏண்டா எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு இருக்கே, உனக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும் ஒரு சேருக்கு போர் எடுக்கும்ல, என்ன பண்ணுறது மச்சான், வளர்கிற புள்ள சாப்பிட வேணாமாடா, தின்னு தின்னு நல்லா தின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இப்போது அந்த க்ரௌடில் குட்டி பசங்க தான், ஐயா தயாங்கண்ணா வந்துட்டாரு, தயாங்கண்ணா எங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. சாக்லேட் தானே, சரி வாங்க வாங்கி கொடுக்குறேன். தயாங்கண்ணா எனக்கு பலூன் வேணும், சரிடா உனக்கும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட விளையாடிட்டுருக்கான். இப்போ தான் 2 பேரும் பார்க்குறாங்க, டே மச்சான். மச்சானா எங்கேயாவது கேட்ட குரலாக இருக்கே, யார் அவன்? ஓ என்ற சோல்மேட்டோ. ஜிமினா வாடா வாடா வாடா, என்னடா இங்கே பண்ணுற? புளிய மரத்தில் இளநீ காய்ச்சிருக்கான், அதான் பறித்து நானும் அவனும் ஆளுக்கு ஒரு இளநீ குடிக்கலாம். கேட்குற கேள்வியை பாரு, திருவிழா கடைக்கு எதுக்கிட்டா வருவாங்க? திருவிழாவுக்கு சுற்றி பார்க்க தான் வருவாங்க. அப்போ நீ சாமி கும்பிட வரல, சாமி கும்பிட வர போயிருக்கலாம்டா. ஃபஸ்ட்டு திருவிழாவுக்கு வந்துட்டு திருவிழா கடையில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு. அதை விட ஜங்குக்கா, நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னனே அது இவன் தான். இவன் பேர் கிம் தயம், தெரியும். ஆல்ரெடி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்களாடா? ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் காலையில். ஓஹோ, அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இல்லை. ஆமாம் தயங்க, நீ உனக்கு ஒரு பார்சல் வந்துச்சே, நீ கண்டிப்பாக அங்கே போகிறல்ல? ஜிமினா எனக்கு வேலை இருக்குது, கோயிலில் டெக்கரேஷன் பண்ணணும், நான் வரேன் அப்படின்னு டாபிக் மாற்றிட்டு தயம் பாட்டுக்கு போயிட்டான். என்ன இவன் நடந்துக்கிறது சரியில்லையே, ஒரு வேளை ஏதாவது அவசரத்தில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஜேகே யோசிச்சுட்டு போயிருப்பான். இப்போ த நெக்ஸ்ட் டே ரொம்ப மழை பெய்யுது. ஜேகே சரி பைக்கில் போயிடலான்னு பார்த்தா மழை அதிகரிக்கிறத தாண்டி கம்மியாக மாட்டேங்குது. சரி ஒரு ஓரமாக நின்றுட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணுறான். சரி மழை விடுற மாதிரி இருக்குது, இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பட் ஸ்டார்ட் ஆகலை. அப்போது அந்த வழியாக ஒரு டிராக்டர் வருது. என்னாச்சு டாக்டர்? அது வண்டி ஸ்டார்ட் ஆகலை அதான். சரி பரவாயில்ல, மழை வேற ஜோராக பெய்யுது, இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை, நீங்கள் வண்டியை லாக் பண்ணிவிட்டு சாவியை மட்டும் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் வேணும்னா ஹாஸ்டலில் ஏதாவது பார்த்துக்கிறேனே. ஐயோ டாக்டர், இங்கே ஹாஸ்டல், இந்த ஹோட்டல், லாட்ஜு எதுவுமே கிடையாது, இது கிராமம்தான், அதுவும் என் வீடு தான், நீங்கள் நம்பி வரலாம், உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்பா அம்மா, அடடே தயம் வந்துட்டியாப்பா, நான் வேற மழை ஜோராக இருக்கே, புள்ள எப்படி வருவானோன்னு நினச்சேன், நல்ல வேலை சீக்கிரமாக வந்துட்டேன். ஆமாம்மா, இது யாருப்பா? நான் சொன்னேன்லம்மா, நம்ம ஊருக்கு புதுசாக வெட்டினரி டாக்டர் வந்திருக்காருன்னு, அது இவர் தான். அடடே உள்ளே வாங்க தம்பி. யாருன்னு தெரியாமல் நான் வேற நிற்க வச்சு பேசிகிட்ருக்கேன், வந்து உட்காருங்க. சரி வாங்க சாப்பிட்லாம். இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தம்பி, எங்கள் வீட்டுக்கெலாம் வந்தால் விருந்தாளி சாப்பிடாம நாங்கள் அனுப்புகிறதே இல்லை,
அதுவும் நீ எங்கள் ஊருக்கு எங்களுக்காக வந்திருக்க. உன்னை எப்படிப்பா வெறும் வயித்தோடு அனுப்புறது? இதுவும் உன் வீடு மாதிரி தான், உள்ளவா அப்படின்னு சொல்ல கரண்ட் கட் ஆகிடுது. ஐயோ, கரண்ட் வேறு போயிடுச்சா? இருங்கம்மா, நான் போய் லேண்டன் எடுத்துகிட்டு வரேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எடுத்துகிட்டு வரான். அந்த லேண்டன் வெளிச்சத்தில் ஜங்குக் தயங்க பார்க்குறான். அதில் தயங்க அவ்வளோ அழகாக தெரியுறான். ஒரு நிமிஷம் அவனையும் மறந்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்போ தயங்கோட அப்பா தான். தம்பி தம்பி அங்கிள். ஆமாம், உனக்கு எந்த ஊர்? எனக்கு சிட்டி அங்கிள், சென்னையில் தான். ஓ சரிப்பா. அப்பா அம்மா எல்லோரும் எங்கே இருக்காங்க? உன் கூட தங்கியிருக்காங்களா? இல்லை அங்கிள், அவங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நான் ஸ்கூல்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து தான் வளர்ந்தேன். அம்மா கூட இருந்ததில்லை. அச்சோ, எதுக்குப்பா கவலைப்படுற? இதுவும் வீடு மாதிரி தான். என்கிட்ட நீ எதுனாலும் கேட்கலாம், எப்போனாலும் வரலாம். சரியா? மா, பேசிகிட்டே இருக்கியே, போய் சாப்பாடு எடுத்து வை. பாவம், அவருக்கு பசிக்கும்ல, சாப்பிட்டு பாரான்னு தெரியல. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அம்மா சாப்பாடு எடுக்க தான் போயிருப்பாங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து பரிமாறத்துக்கு பார்க்குறாங்க. ஜேகே சுற்றி முற்றி பார்க்குறான். என்ன டாக்டர் பார்க்குறீங்க? டைனிங் டேபிள் இருக்காண்ணா? அதெல்லாம் சிட்டியில் தான். இங்கே எல்லோரும் தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை தயங்க, அப்படிலாம் இல்லை. இங்கே ரொம்ப புதுசாக இருக்கா, அதான். ஓ சரி, உட்காருங்க அப்படின்னு பாயை எடுத்து போட்டு ஜங்குக் உட்கார வச்சு பரிமாறுறாங்க. வாழை இலையில தான் ஜங்குக் அவங்க பரிமாறுற சாப்பாடை சாப்பிட்றான். அவனுக்கு அப்படியே அது வீட்டு சாப்பாடு சாப்பிட்றான் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னாச்சு தம்பி, காரம் ஏதாவது அதிகமாக இருக்கா என்ன? இல்லை ஆண்டி, நான் இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதான் திடீர்னு வீட்டு ஞாபகம். அச்சோ, இதுக்கு தான் அழுகிறியா? இதை பாருப்பா, இனிமேல் இது உன் வீடு. நீ எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம். இனிமேல் நீ கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னா இல்லை. நீயும் என் பிள்ளை மாதிரி தான். இனிமேல் நம்ம வீட்டிலேருந்தே உனக்கு சாப்பாடு வந்துடும். இல்லை ஆண்டி, உங்களுக்கு எது கஷ்டம்? என்னப்பா, என் பையனுக்கு செய்கிறேன், உனக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜங்குக்கு புதுசாக இருக்குது. அதே மாதிரி தயங்க முதல்ல ஒரு சாதாரண விவசாயின்னு நினச்சிருப்பான். ஆனால் அவன் ஊர் மக்கள்கிட்ட நடந்துக்கிறதுலாம் பார்த்து ஜங்குக்கு தயங்க மேலே இன்னுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு. இப்போது ஜங்குக் தான், சரி ஆண்டி நான் கிளம்புறேன். தம்பி, இப்போ எப்படிப்பா போவேன்? இன்றைக்கி தங்கிட்டு காலையில் போய் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக்கும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பான். என்ன டாக்டர், நைட்டு நல்லா தூங்குனீங்களா? சிட்டியில் ஹாஸ்டலில் ஏசியில் தூங்கினா கூட எனக்கு தூக்கம் வராது. ஆனால் நேற்றுக்கு என்னமோ தெரியல, ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். அதுதான் டாக்டர் கிராமத்தோட ஸ்பெஷல். சரி, காலையில் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி? ஐயோ, எனக்கு காஃபி பிடிக்காதுங்க. ஓ, உங்களுக்கும் பிடிக்காதா? ஆமாம் தயம், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நமக்கு எப்போவுமே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான். என்ன, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா? ஆமாம், எனக்கு காலையில் எழுந்ததும் அதை குடித்தாதான் என் நாளே தொடங்கும். சரி, இன்றைக்கி திருவிழாலாம் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அவன் டியூட்டி பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போது டெய்லி தயங் வீட்டிலேருந்து தான் ஜேகேக்கு சாப்பாடு எல்லாமே போகுது. இப்போது
ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் தயங்கு வீட்டில் ஒரு ஆளாகவே மாறிட்டான். ஜங்குக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, இப்படிலாம் பண்ணுவாங்களான்ற மாதிரி. இப்படியே நாட்கள் போக போக ஜேகே அவனுக்கே தெரியாமல் தயங்கு ஃபால் ஆகிட்டான். இப்போ ஒரு நாள் தயங்கு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அந்த வழியாக டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டுருப்பான். இந்த பையன் எங்கே போயிட்டான், என்ன பண்ணுறேன்னே தெரியலையே, இன்னும் வீட்டுக்கு போகல. ஐயோ இதை வரை எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜங்குக் தான், அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை தம்பி, திருவிழா இல்லை, அதான் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அங்கதோ அங்கே மேலே ஒரு மரப்பட்டி இருக்கு பார்த்தியா, அதை எடுக்க முடியலப்பா, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கேட்குறதுக்காக வராங்க. ஏன்னா அவங்களால தூக்க முடியல, அது அவங்க கையிலேருந்து கீழே விழ போகுது. அதை நம்ம ஜேகே தான் பிடிச்சிருப்பான். அப்போ அதுலேருந்து ஒரு சின்ன சர்டிஃபிகேட் விழுது. அதை எடுத்து அப்படியே பார்க்குறான். அடுத்த செகண்ட் அவன் கையிலேருந்து அதை அப்படியே வாங்கிடுறாங்க யாரோ. பின்னாடி பார்த்தா தயம் தான். தயம், என்ன டாக்டர்? இல்லை, அம்மா அந்த பெட்டி எடுத்து கேட்டாங்க, அதான் அப்போ தான் இது கீழே விழுந்துருச்சு. ஆமாம், என்ன இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், ஏதாவது வீட்டு பத்திரமா இருக்கும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். என்னவா இருக்கும் அப்படின்னு ஜங்குக்கு யோசிச்சுட்டே போகிறான். அவனுக்கு ஏதோ கொஞ்சம் வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி அப்புறமா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். இப்போது ஜேகே தான் அவன் கிளினிக்கில் இருக்கான். அப்போது ஒரு ஆள் வராரு. அவரோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே, யாரை கேட்குறது? சரி இங்கே கேட்டு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்கள், இங்கே கிந்தயம் வீடு உங்களுக்கு தெரியுமா? கிந்தயாங்க? பக்கத்தில் தான், வாங்க நான் வழி சொல்கிறேன். ஆமாம், அவரையே தேடுறீங்க? அது அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தம்பி, அதான். ஓ அப்படியா, சரி சரி, இந்த பக்கமாக போங்க, அதான் இருக்கே, அதான் அந்த பண்ண வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் வேலையை பார்க்க போயிடுறான். இங்கே பார்த்தா தயம் தான் லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். தயம் சார், நீங்கள் என்ன இவ்வளோ தூரம்? இல்லை தயம், நாங்களும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனால் உன்னோட ஹெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தேவைப்பா, அதான் உன்னை தேடி வந்தேன். அப்புறம் உன்னோட ரிசர்ச் இப்படி போயிட்டுருக்கு டாக்டர். அந்த ரிசர்ச் நான் அகைன் ஸ்டார்ட் பண்ண வேணான்னு இருக்கேன். நான் இங்கே எப்படி இருந்துடுறேன்னு. ஐயோ, நீ ஒரு கோல்டு மெடலிஸ்ட், அப்படி இருக்கும்போது இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் சரி நீ எதுக்கும் யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போது திருவிழாவில் ஜேகே, டே, ஜிமின் 3 பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் தான், டே நீ இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போறியா இல்லையா? ஜிமினா, நான் உன்கிட்ட 1000 வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு அது வேணாம், எனக்கு அங்கே பூ பிடிக்கல, நான் போக மாட்டேன். ஒன்றா கேளுடா, அவங்க அவ்வளோ வாட்டி ரிக்வஸ்ட் பண்ணி உன்னை வீடு வரைக்கும் வந்து கூப்பிடுறாங்கல்ல, ஒரு வாட்டி போயிட்டு வாயேன். சிவனா, கண்டிப்பாக நான் போகணுமா? ஆமாம் போகணும். டேய் இன்னும் 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறீங்க. இல்லை சிக்கே, அது வந்து சிவனா வேண்டாம். சித்தையம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான இடத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க, ஆனால் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்.
இவன் தான் சும்மா சும்மா வாடா போயிட்டு வரலான்னு கூப்பிட்றான். இதில் என்ன இருக்குது டைம்? போயிட்டு வாங்க. அப்படி சொல்லு குக்கி. ஏன் குக்கி, நீயும் எங்கள் கூட வரலாம்ல? உனக்கும் நீ தானே வரலாம். சரிடா, ஒரு நாள் நம்ம போகலாம். ஒரு நாள் இல்லை, நாளைக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். இப்போது எல்லாரும் அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிகிட்ருக்காங்க. ஜிமினா, இனி எவ்வளோ தூரம்டா? டே புலம்பாமல் வாடா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்போ தான் ஜிகே ஒரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுறான். என்ன, காலேஜா? ஜிமினா, என்னடா எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? இல்லை, இங்கே என்ன பண்ண போகிறோம்? உள்ளவா, உனக்கே தெரியும் என்ன கொஞ்ச நேரத்தில். என்ன ஜிமினா சொல்கிற? சஸ்பென்ஸ்லாம் வைக்கிற? அட மூடிட்டு வாடா. டேய், அதுதான் புதுசு, நீ என்ன ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி நிற்கிற? அடைச்சி உள்ளவா. டே ஜிமினா, நான் வரலன்னு சொல்கிறேன்ல, என்னை விடுறா. இப்படிலாம் விட்டுற முடியாது தம்பி. விடுறதுக்காகவா உன்னை இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தா? என்ன 2 பேரும் பொடி வச்சு பேசுகிறீங்க? இங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. உள்ளவா, உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலில் தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே ஸ்டில் கன்ஃபியூஸ்ட். அவனுக்கு இங்கே என்னடா நடக்குது மாதிரியே தான் பார்த்துட்ருக்கான். இப்போது அனௌன்ஸ்மெண்ட் வராங்க. ஸோ குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாரையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுல ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு முக்கியமான ஆளையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம காலேஜோட ஒன் ஆஃப் த அலுமினை அண்ட் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டோட யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் க்ரியேட்டிவ் இன்னோவேட்டர் மிஸ்டர் கிம் டயோங். ப்ளீஸ் கம் அட் டு த ஸ்டேஜ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன உனக்கு காது கேட்கலையா? உன்னை தானே கூப்பிட்றாங்க, போ. ஜிமினா, போடா, கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு ஜிமின் சொல்ல டயோங் போகிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இவர் தான் மிஸ்டர் கிம் டயோங், இந்த யூனிவர்சிட்டியோட பெஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட். பிளேஸ்மெண்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. அவன் நினச்சிருந்தா இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்க முடியும். இல்லைனாலும் ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டாவது அவனால் ஒர்க்கை கண்டினியூ பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவன் அதை பற்றி யோசிக்கலை. எல்லோரும் நாம் படிக்கணும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும், நம்ம லைஃப்பை பார்க்கணுன்னு நினைக்கும்போது தன்னோட கிராமத்தை நல்லபடியாக டெவலப் பண்ணணுன்றதுக்காக அந்த பெரிய பெரிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தன்னோட கிராமத்துலேயே ஒரு சாதாரண விவசாயியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் ஆளை பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்க திறமை ரொம்ப பெருசு. என் கரியரில் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவனை என் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறத விட தயங்கோட ப்ரொஃபஸர்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு மெடலை தான் கொடுக்குறாங்க. தயம், இதை உங்ககிட்ட கிராஜுவேஷன் அப்போவே வாங்க சொன்னோம், ஆனால் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கு இதை கொரியரில் அனுப்புறத விட எல்லோரும் முன்னாடியும் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். அதனால்தான் இந்த மீட்டிங்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். வி ஆர் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ தயம் அப்படின்னு சொல்ல ஜேகே அப்படியே ஷாக்காக பார்க்குறான். டேய், தயம் படிச்சிருக்கானாவா? இந்த யூனிவர்சிட்டிலே அவன் தானே நம்பர் 1. ஆனால் ஏன் அவன் இப்படி இருக்கான்?
அவன் இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து அவன் அப்படி தான். எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டான், சிம்பிளாக இருப்பான் அப்படின்னு சொல்ல ஜிகே டக்குன்னு எஞ்சி வெளியே போகிறான். சிவனுக்கு எதுவுமே புரியல. ஸோ டைம் வந்துட்டு, டாக்டர் எங்கடா தெரியல, ஏதோ அவசரமாக கிளம்பி போகிறான், ஒரு வேளை ஏதாவது மெசேஜ் வந்துச்சோ என்னமோ தெரியல, சரிவா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகிறான், நம்ம கூட இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட் டே தயங்தான் மார்க்கெட்டில் பார்க்குறான். ஜிகே அவனை பார்க்காத மாதிரி போகிறான். டாக்டர் என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்க? ஒன்றும் இல்லை தயம், எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். என்ன நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு. ஜங்கோக் ப்ளீஸ் சொல்லு, என்ன சொல்லணும் தயம்? எதுக்காக என்கிட்ட மறைச்ச? எதை? நான் ஒன்று சாதாரண ஒரு ஃபார்மர் நினச்சேன், ஆனால் நீ ஒரு கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்லணும்? சொல்ல அவசியம் இல்லை. என்ன சொல்கிற? ஆமாம், நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டோ இல்லை நான் கோல்டு மெடலிஸ்ட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பழகிறதும் எனக்கு விரும்பலை. நான் கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்கிறத விட ஒரு ஃபார்மருன்னு சொல்கிறது தான் எனக்கு பெருமை. அதனால தான் மறைச்சேன். எனக்கு இங்கே இருக்க ஆடு மாடு கோழி பயிர் இந்த மாதிரி சிம்பிள் லைஃப் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இப்படியே இருந்துடுறேன்னு அப்படின்ற மாதிரி தயம் சொல்லிகிட்ருக்கா. அப்போது ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் தயம், பேசிட்டு வந்துடுறேன். சரி நீ பேசு, எனக்கும் சந்தைக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு தயமும் போயிட்டான். இங்கே ஜேகே தான் கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ மிஸ்டர் ஜான் ஜங்குக்? ஆமாம் சார், உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஐ மீன் ஒரு சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, அதுவும் ஹையஸ்ட் சேலரி. இங்கே இருக்கிற பேக்கேஜை விட அது அதிகம். சிட்டியில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஆஃபர் கிடைச்சது சந்தோஷம்தான், ஆனால் அந்த சந்தோஷம் அவன் முகத்தில் இல்லை. அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இதை யோசிச்சுட்டு. ஸோ இன்னும் 1 வீக் தான் சார் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க டிஷ்ஷுன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கான எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜிகே. ஓகே, நான் இன்னும் 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த கால் வந்ததுக்கப்புறம் ஜிகே நார்மலாகவே இல்லை. இதையும் யோசிச்சுட்டு அவங்க கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். என்னாச்சு தம்பி? நானும் பார்க்குறேன் 2-3 நாளாக வாடி போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான், எங்கள் வேலையை பாருங்கள். சரி தம்பி அப்படின்னு அவர் போயிட்டாரு. இங்கே தயம்தான். ஜங்குக் அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க, இல்லை மிச்சம் வைக்காமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தயம் சாப்பாடு கொடுக்குறான். ஜிகேவும் அதை வாங்கியிருப்பான். தேங்க்ஸ் தயம். என்னாச்சு ஜிகே? ஒன்றும் இல்லை. இல்லை, நானும் பார்க்குறேன் 2-3 நாளாக நீ சரியே இல்லையே, என்னாச்சு உனக்கு? எல்லாத்தையும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நான் சிட்டிக்கு போகணும். என்ன, சிட்டிக்கு போறியா? ஆமாம், இன்னும் 2 நாள் தான் போயாகணும். நல்ல விஷயம் தானே, அதுவும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் உனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்குன்னா அது உன்னோட டேலண்ட்டுக்காக தான். போயிட்டு வா ஜங்குக். இதுக்கே யோசிக்கிறேன்,
அப்படின்னு தயம் ஜங்குக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கும் ஏதோ புதுசாக ஒரு ஃபீல், ஏதோ உயிரே போகிற மாதிரி. அவனுக்கு என்னென்னு புரியல. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்போது ஜங்குக்கு ஊருக்கு போகிற நாளும் வந்துருச்சு. டைமும் ஒரு பக்கம் என்னன்னு தெரியல, அவனுக்கும் வேலையே நடக்கலை. இந்த ஜங்குக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னாச்சு எனக்கு? அவனை எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவன் ஊருக்கு போகிறதுக்கு நான் ஏன் மிஸ் பண்ணுறேன்? அவன் வந்தான், ஒரு 3 months இருந்தான், அவ்வளோதானே. அதுக்கே நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போது ஜேகேவும் அதே தான். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். பஸ் ஆல்மோஸ்ட் கிளம்ப போகுது. என்ன நினச்சான்னு தெரியல. டக்குன்னு கீழே இறங்கி வரான். லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அதே நேரம் இங்கே தயமும் அதே மாதிரி ஓடி வரான். ஜங்குக், நீ போயிட்டு வந்துச்ச, நல்ல வேலை பஸ் கிளம்புறதுக்குள்ளே வந்துட்டேன். என்ன லக்கேஜோடு இங்கே நிற்கிற? பஸ் கிளம்ப போகுது, நீ போகலையா? டே, உண்மை சொல்லு, நான் ஊருக்கு போகிறது உனக்கு கஷ்டமா இல்லை? உன்னோட டியூட்டியும் முடிஞ்சிடுச்சு, நீ கிளம்புற, அதுக்கு நான் ஃபீல் பண்ணும். போய் சொல்லாத, உன் கண்ணில் போச்சா தெரியுது நீ ஃபீல் பண்ணுறேன்னு. ஒட்டிக்கிறியா? அப்படிலாம் இல்லையே. சரி, உனக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வலிக்குது. என்னமோ தெரியல, என்னால் இந்த கிராமத்தை விட்டு போக முடியல, முக்கியமாக பொண்ணை விட்டு போக முடியல. சோ என்ன சொல்கிறேன், ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ. தெரியல இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு, பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபைனலி அவன் வாயிலே சொல்லிட்டான். இந்த தயம் டக்குன்னு போய் ஜிக்கு ஹக் பண்ணுவோம். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏய், என்னாச்சு? இதே விஷயத்த நானும் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் சொல்ல முடியல. எங்கே சொன்னாலும் இது செக் பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போது உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும்போது ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் சார் வந்து சிட்டி ஹாஸ்பிட்டல் போகிற ஆஃபரை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே பர்மனன்ட் டாக்டர் ஆகிட்டார். இந்த பக்கம் தயம் ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் தயமோட ஆர்கானிக் ஃபுட்ஸ் வித் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி அவன் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் அவரோட கிளினிக்கை பார்த்துக்கிட்டாரு. இப்படியே அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஸோ ஓகேடா, இதோட இதை நான் என் பண்ணுறேன். இன்னொரு 1 ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறப்போ பாய், see you. படம்